தான் போல், அந்த எவிக்ஷனும் பிரஜன் தான் போல். ஆனால் ஆக்சுவலாக சுபிக்ஷா அமித் கார்டை தான் வச்சுருந்தாங்க. அதையும் மீறி கனியை வச்சுருந்தாங்க. கனியை இவங்க அனுப்ப மாட்டாங்க. கனி ஆப்வியஸாக ஃப்ரீஸ் டாஸ்க். நீங்கள் கனின்னு கேட்கறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை கைஸ். கனியெல்லாம் அனுப்புகிற மாதிரி ஐடியாவே இல்லை. ஃப்ரீஸ் டாஸ்க் வரைக்கும் கனி வருவாங்க. எஃப்ஜே வியானாலாம் எஃப்ஜேவும் போக மாட்டான். அவனும் எஃப்ஜே வியானாவும் அந்த லவ் கண்டென்ட் ஃப்ரீஸ் டாஸ்க் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் விக்கல்ஸ் விக்ரம்க்கு வந்து சப்போர்ட்டுக்காகவே கனியை வச்சுருப்பாங்க. நான் தான் சொன்னேன், விக்கல்ஸ் விக்ரம்க்கும் தனியாலாம் கேம் ஆட முடியாதுங்க. அவனுக்கும் யாராவது வந்து அந்த வாழை பிடிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தங்க அவன் கூட இருந்துக்கிட்டே இருக்கணும். அவன் செய்கிறது சரின்னு சொல்லி அவனை உசுப்பேற்றுறதுக்கோ, இந்த ஹிட்லர் சொல்லுவாங்களே சூப்பர் சூப்பர்னு சொல்லி அவன் வந்து அந்த ஆமான் சாமி போடுறதுக்கே ஒரு கூட்டத்தை சேர்த்து வச்சுருப்பான் ஹிட்லர்னு. அந்த மாதிரி அவனை தூக்கி 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 வைக்கிறதுக்கே ஒரு கூட்டம் இருக்கணும்னா அது கனிக்கும் அது தேவைப்படுதுன்னா, ஸோ கனி விக்ரம்க்கு அதை கொடுப்பாங்க, விக்ரம் கனிக்கு அதை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல இவங்க 2 பேரோட விஷயத்தையும் வாங்கிட்டு எஃப்ஜே ஒன்று ட்ராவல் பண்ணுவான்னு சொல்லும்போது, இந்த குரூப்பிசம்குள்ளே எங்கேயாச்சும் கையை வச்சா இந்த குரூப்பிசம் உடஞ்சிரும்ன்றதுக்காகவே எஃப்ஜே கை வைக்க மாட்டாங்க, சபரி கை வைக்க மாட்டாங்க. சபரி ஆஃபீஸாக நாமினேஷன் இல்லை, வந்தாலும் கை வைக்க மாட்டாங்கன்னு வைங்க. கனியை கை வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, வாரம் வாரம் கனியை 5 வாரம் நாமினேஷன் தப்பிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் ஓட்டிங்கே வரலனாலும் அவங்கள வந்து சேவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த வாரமும் கனிக்கான லீஸ்ட் ஓட்டிங் தான் இருந்தது. அமித் சுபிக்ஷாக் நெக்ஸ்ட் அவங்க பார்க்கணுன்னா கனி இருந்தாங்க, அதுக்கு மேலே எஃப்ஜே இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இந்த குரூப்பிசம்குள்ளே இந்த 4 பேரை டீம் கையே வைக்க மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து யாரை தூக்கணும், டிஆர்பிக்காக ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது யாரை தூக்கணும்னா அந்த இடத்துல மாட்டினது பிரஜன். இது அன்ஃபேர் எவிக்ஷன் தான் நான் சொல்லுவேன். ஆனால் அதுக்குள்ளேயுமே அவருக்கான கேம் ஸ்ட்ராட்டஜி பத்தலை அப்படிங்கிறத விடவும் அதுதான் உண்மையான காரணமானு கேட்டால் இல்லை. இவங்க வைல்டு கார்டாக பிரஜனை உள்ளே அனுப்பும்போது அவர் எப்படி கேம் ஆடணும்னு டீம் ஒரு ஐடியா வச்சுருந்தாங்களோ அந்த கேமை பிரஜன் ஆடலை அப்படிங்கிறதுனால தான். ஆப்வியஸாக ஒரு விக்கல்ஸ் விக்ரம்க்கு சப்போர்ட் பண்ணியோ இல்லைனா கனி குரூப் கூட சேர்ந்தோ ஆடி இருந்தால் உள்ளே வச்சுருந்துருப்பாங்க. ஆனால் அவர் தனியாக ஒரு கேம் ஆடணும், இல்லை பொண்டாட்டி சப்போர்ட் பண்ணி ஒரு கேம் ஆடணும், இல்லைனா பொண்டாட்டி புருஷன் தனியாக ஒரு கேம் ஆடணும்னு ஒரு ட்ராக் போகிறாங்க இல்லைங்களா. ஸோ இது டீமை டிஸ்டர்ப் பண்ணும், அவங்க நினச்ச மாதிரி ஷோ போல அப்படிங்கிற மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னும் போது பிரஜனை எடுத்ததுக்கு இதுவும் ஒரு காரணம். இந்த லைவ்ல அவன் கத்திட்டு இருக்காங்க விக்ரம் வியானா கிட்ட, அவன் விடவே மாட்டான் போல. இவன் இப்படி கத்து தான் வீக்கெண்டில் வந்து விக்ரம் விஷயத்த பெருசாக ஆக்கி ஒன்றுமே இல்லாத விஷயத்த அவங்க டாஸ்க்குள்ளே பிளான் பண்ணாங்க. அவ்வளோதான், அது அப்படி தான் இருக்கும். அந்த கேம்னு சொன்னால் முடிஞ்சு போயிருக்கும். உங்களுக்கு கண்டென்ட் இல்லை. பார்வை இந்த வாரம் திட்டினா பார்வை மேலே இல்லை, பார்வை செகண்டில் வேற வந்துட்டாங்க, இல்லை வந்து அவங்களுக்கான ஃபேன்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது பார்வை திட்டினா நீங்கள் சுழுக்கு வாங்குவீங்க, எல்லா கமெண்ட்ஸில் வந்து உங்களை கழுவி ஊற்றுவாங்க அப்படின்னு சொல்லும்போது யாரா திட்டலாம் அப்படின்னு விக்ரமை திட்ட முடியாது. விக்ரம் ஒன்று பார்வை திட்டணும், இல்லை அந்த விக்ரம் குக்கு சொம்பு தூக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் சொம்பு தூக்குற ஸ்ட்ராட்டஜி இந்த வாரம் எடுத்துடலான்னு பண்ணது தான். ஏதோ கேரக்டர் தப்பாக போச்சு, என்ன வெளில எப்படி பார்ப்பாங்க, வெளில எப்படி பார்ப்பாங்க. நீங்கள்லாம் வெளில கெட்டவனாவே காட்டிக்க கூடாதுன்றதுக்காக நல்லவனாவே நடிச்சிட்டு இருந்தால் அந்த நடிப்பு அப்படியே கண்டினியூ ஆகுமா? பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவான்ற மாதிரி நீ உள்ள ஹோஸ்ட்டை ஏமாத்து, கண்டஸ்டன்ஸ் ஏமாத்து. அந்த வியான பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா. அப்படி